சில கேள்விகளை நான் தாவேகா கிட்ட வைக்க விரும்புகிறேன். அதாவது தாவேகா விக்கிரவண்டியில முதல் மாநாடு நடத்தும் போது ஒட்டுமொத்த ஊடகமும் தாவேகாவுக்கு எதிராக நிற்கும் போது நியூஸ் டிஎன்ல வேலை செய்யும் போது நான் தாவேகாவுக்கு ஆதரவாக ஒரு பதிவை போட்டேன். என்ன பதிவுனா, பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறார், வேலுநாச்சியாரை ஏற்றிருக்கிறார், அம்பேத்கரை ஏற்றிருக்கிறார், காமராஜரை ஏற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லை, இளைஞர்களை இவ்வளவு இளைஞர்களை ஒன்று திரட்டக்கூடிய ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்கு. அதனால இந்த கூட்டத்தை அவர் முறையான வழி நடத்தணும் அப்படின்னு அந்த ஒரு வீடியோவை நாங்கள் உட்கார்ந்து பேசணும். எங்கள் டீம் உட்கார்ந்து பேசி அவருக்கு ஆதரவாக போட்ட ஒரே சேனல். அதாவது அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அந்த டைம்ல இருந்துச்சான்னு தெரியல, அந்த ஐடிவிங் கூட அவ்வளோ ஆதரவாக போட்டிருக்காது, நாங்கள் போட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நாள் கூட நான் கட் அவுட்டாக நின்று பெரியார் மாதிரி ட்ரோல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் அன்னைக்கு கொள்கையை அறிவிச்ச போது தாவேகாவுக்கு ஆதரவாக நாங்கள் வீடியோ போட்டோம். ஆனால் இன்னைக்கு இவ்வளவு மோசமாக நான் எதிர்க்கிறேன் அப்படின்னா, அந்த வீடியோலே தெளிவாக என்ன சொன்னேன்னா, இந்த கொள்கை அடிப்படையில் தாவேகா தொடர்ந்து பயணம் பண்ணுது அப்படின்னா நிச்சயமாக தாவேகாவுக்கு ஆதரவாக நம்மளுடைய பயணத்தை தொடரலாம். இந்த கொள்கைக்கு ஏற்ற மாதிரி கவர்னர் வேணான்னு சொல்கிறாரு, அதே மாதிரி நீட்டுக்கு எதிராக இருப்பேன்னு சொல்கிறாரு, இப்படி பல பிரச்சனைகளை ஐடென்டி பண்ணியிருக்காரு. இதை எல்லாமே அவர் பின்தொடர்றாருன்னா நம்ம தாவேகாவுக்கு ஆதரவாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் நாங்கள் அன்னைக்கு எடுத்தோம். ஒருவேளை இல்லை அப்படின்னா இவரும் விதிவிலக்கல்ல, இவரையும் நாம் ட்ரோல் செய்யணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை நாங்கள் எடுத்தோம். ஆனால் சொன்ன மாதிரியே நாங்கள் இந்த கொள்கைகளை இவர் ஃபாலோ பண்ணுறதில்ல. மாதத்துக்கு ஒரு முறை நான் இருக்கேன் அப்படின்ட்டு கை காட்டு போகிறது, தலைவர்களுடைய நினைவு நாள் இல்லை இறந்த நாள் பிறந்த நாள் வரும்போதெல்லாம் போயிட்டு மாலையை போடுறது, வீட்டுக்குள்ளேயே ஒரு சிலையை வச்சு மாலையை போடுறது, போராட்டத்தை அரை மணி நேரத்தில் முடிக்கிறது, கவர்னரே வேணான்ட்டு கவர்னர்கிட்ட போயிட்டு மனு கொடுக்கறது, இப்படியான அரசியலில் மாற்றங்கள் செய்யும் போது தாவேகாவையும் ட்ரோல் செய்யணும், அவர்கள் விதிவிலக்கல்லன்னு நாங்கள் எங்களுடைய இந்த பேசினதை நாங்கள் மாற்றி எடுத்து ஆரம்பித்தோம். இப்போ முந்தா நாள் வரைக்கும் அவங்கள நாங்கள் ட்ரோல் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏதோ இவனுங்க காமெடி பண்ணுறாங்க, இவங்க இப்படி சொன்னது அப்படி இப்படின்னு இருக்கு. ஆனால் இந்த சனிக்கிழமை நடந்ததுலேருந்து எனக்கு தூக்கமே வரல. சீரியஸாக என்னன்னா, கரூரில் உயிரிழந்த அந்த உறவுகளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எந்த ரத்த சம்மந்தமும் இல்லை, அவர்கள் நண்பர்கள் யாருமே இல்லை. ஆனால் எனக்கு வலிக்குது, ஆனால் எனக்கு தூக்கம் வரல, என்னால் சாப்பிட முடியல, என்னால் தூக்கம் வரல. ராத்திரி 1 மணி வரைக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், என்னோட கருத்தை தெரிவிச்சுக்கிட்டே இருந்தேன், என்னோட எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் அந்த கட்சியோட தலைவர் இப்போ வரைக்கும் 2 அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இந்த வீட்டில் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னு இன்னொரு வீட்டில் போய் ஸ்ட்ரெஸ்ஸை கழிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு. என்ன மனநிலை இது? அதே அந்த வேன்ல இருந்த ஆதவ் அர்ஜுனா அந்த வேன்லேயே இருந்தார், தண்ணியை தூக்கி போடும்போது அந்த வேன்லேயே இருந்தார். அப்போ அவர் கண்ணு முன்னாடியே ஒருத்தரை தூக்கிட்டு போகிறாங்க, தூக்கிட்டு போகிறாங்க. அப்படி தூக்கிட்டு போகும்போது கூட ஆதவ் அர்ஜுனா அந்த வண்டியில் தான் இருக்கார். ஆனால் 2 நாள் கழித்து அவர் தன்னுடைய இரங்கல் செய்தியை அவர் வெளியிடுறாரு. என்ன மனநிலை இது? என்ன மனநிலை இது? நாங்கள் சில கேள்விகளை நான் கேட்குறேன். எனக்கு நீ ஊப்பின்னு குத்து, திமுகன்னு குத்து, என்ன வேணாலும் முத்திரை குத்துறா, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் என்னுடைய எதிர்ப்புகளை, என்னுடைய பயணத்தை என்றைக்கும் சோர்வடையவே விட மாட்டேன். நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் கேள்வி கேட்குறேன். ஏங்க, பாதிக்கப்பட்ட ஒருத்தனா நின்று நான் இந்த கேள்விகளை கேட்குறேங்க, இதுக்கு பதில் சொல்லுங்கள். 1, விஜய் ஏன் காலையில் காலதாமதமாக வீட்டிலேருந்து கிளம்புனாரு? ஏன் காலதாமதமாக கிளம்புனாரு? என்ன பிரச்சனை? வீட்டுக்குள்ளே ஏதாவது கட்சி வேலை இருந்துச்சா, இல்லை சமைக்கிற வேலை இருந்துச்சா, இல்லை வேற ஏதாவது வீட்டை ஏதாவது கூட்டி பெருக்கி ஏதாவது வேற ஏதாவது வேலை, அது அசிங்கமான வேலைலாம் இல்லை, அதனால நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். கூட்டி பெருக்கிற வேலை ஏதாவது இருந்துச்சா? இல்லை. ஏன் லேட்டாக கிளம்புனாரு? இப்போ வரைக்கும் அதுக்கான ஒரு விளக்கம் இல்லை. ஆனால் இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ், டிவிக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்ற பேஜில் எல்லாரும் 10 மணிக்கு வந்துருங்கன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதை நம்பி இந்த தொண்டர்கள் 5 மணிக்கே உட்காந்துருக்கான். இதுல திமுக தண்ணி ஏற்பாடு பண்ணலையா? ஒரு அயோக்கிய பையன் சொல்றான், ஏன்டா உன் கட்சிக்கு எதுக்கடா இன்னொரு கட்சி தண்ணி கொடுக்கணும்? நீ பெர்மிஷன் வாங்கினது 9 மணிங்க. 9 மணிக்கு பெர்மிஷன் வாங்கினா அதிகபட்சமா 7 மணிக்கு வரட்டும், அதிகபட்சமா ஒரு 11 மணிக்கு போகட்டும், ஒரு பாட்டில் தண்ணி தேவைப்படும். ஆனா இந்த அயோக்கிய பயலுங்க காலைல 5 மணிக்கு வர வச்சு நைட்டு 9 மணிக்கு அனுப்புறாங்க. அப்ப எங்கெங்க தண்ணி இருக்கும்? யார் ஏற்பாடு பண்ணணும்? இதெல்லாம் நீங்க தான் நிக்க வச்சிருக்கீங்க. நீங்க தான் பெர்மிஷன் வாங்கினது ஒண்ணு, பேஜில் போட்டது ஒன்று, ஆனால் வந்தது ஒன்று. சரி, 9 மணி காலையில் லேட் ஆயிடுச்சு. உங்கள்படி இதை நான் இந்த கேள்வியை கூட பதில் சொல்லணும். 9 மணிக்கு லேட் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்பாட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, 12 மணிக்கு பேசுகிற ஸ்பாட் இருக்குல்ல, அதுக்காச்சும் போகல. எனக்காக என் தொண்டை இருக்கான்,
எனக்காக என் தொண்டை காலையிலேருந்து காத்துக்கிட்டு இருக்கான், வெயிலில் இருக்கான், தண்ணி இல்லாமல் இருக்கான், அவனை போய் சீக்கிரமாக பார்க்கணும், அது அடுத்த ஸ்பாட்டுக்காக நான் சீக்கிரம் ஒன்று ஓடி இருக்கலாம்ல, அதுக்கும் போகலை. சரி, அதுக்கு அடுத்த ஸ்பாட்டாவது சீக்கிரம் போகணும்ல, அதுவும் போகலை. இது என்ன இது? அடுத்து கடைசி நேரத்தில் ஏன் கரூரை சூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் இந்த தேதிப்படி முன்னாடி அறிவிச்சபடி இந்த தேதியில் வடசென்னை தான் வந்திருக்கணும். ஆனால் ஏன் கரூர் போனீங்க? ஏன்னா ஆதவோட ஈகோ. கரூரில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. ஒரு கூட்டம், திரளான ஒரு கூட்டம் வந்திருக்கு. இதை எதிர்ப்பு தெரிவிக்கணும், இதுக்கு எதிராக நம்ம கூட்டம் பெருசாக இருக்கணும்னு ஒரு கார்ட்டூன் வீடியோவை வாட்ஸ்அப் குழுக்களில் வெளியிட்டு நாம் மாஸ் காட்டணும்னு திட்டமிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கீங்க. எதுக்கு கரூர் நடுவில் வந்துச்சு? இதில் வேற ஒரு இது திருச்சியில் நடந்துச்சு, நாகையில் நடந்துச்சு, பெரம்பலூர் நடந்துச்சு, அரியலூர் நடந்துச்சு, அங்கெல்லாம் எதுவுமே நடக்கல. எப்படி கரூரில் நடந்துச்சு? இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி. இப்போ ஒருவேளை திருச்சியில் நடந்துருச்சுன்னா திருச்சி சூர்யா தான், திருச்சி சிவா தான், இல்லை அன்பில் மகேஷ் தான், இல்லை அங்கே இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்னு வருவீங்களா? மதுரையில் மாநாடு நடந்துச்சுன்னா ஆஹா மதுரையில் நடந்திருக்கா, அப்போ பிடிஆராக இருக்கும், இல்லை இவராக இருக்கும், இல்லை அவராக இருக்கும்னு குறை சொல்லுவீங்களா? என்னடா அரசியல் இது? என்ன அரசியல் இது? சரி, அடுத்த கேள்வி கேட்குறேன். திருச்சி டு சுற்றுப்பயணம் திருச்சி டு மரக்கடைக்கு வெறும் 8 கிலோமீட்டர் இருக்குது. அதை 13 கிலோமீட்டர் இருக்குது. அதை 5 மணி நேரம் 6 மணி நேரமாக தவழ்ந்தே வரீங்க. அடுத்த வாரம் திருச்சி டு நாகை கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு மேலே சர்ன்னு போகிறீங்க. அடுத்த வாரம் மறுபடியும் திருச்சி டு நாமக்கல் ஆம வேகத்தில் வரீங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி இது? அப்போ நினச்சா சீக்கிரம் போகலாம், நினச்சா கம்மியாகலாம். எங்களோட வீடியோலேயே நான் பதிவு பண்ணியிருக்கேன். இவர் கீர்த்தி சுரேஷோட வீட்டுக்கு போவார், கல்யாணத்துக்கு போவார், அவங்க கல்யாணத்துக்கு போவார். ஆனால் இவர் எப்போ போனார், எப்படி போனார்னு யாருக்கும் தெரியாது. ஒரு ஃபோட்டோ வந்ததுக்கப்புறம் தெரியும் இவர் போயிருக்காரு அப்படின்னு. இவர் ஷூட்டிங் போவார், இவர் அங்கே போயிருக்காருன்னு ஒரு ஃபோட்டோ வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அப்போ தன்னுடைய சுய வேலைக்காக இவர் போகும்போது மற்ற கூட்டத்தை அவாய்ட் பண்ணுறாரு. தன்னுடைய அரசியல் சுகத்துக்காக போகும்போது கூட்டத்தை கூட்டி ரசிக்கிறாரு அப்படின்னு தான் இந்த இடத்துல சொல்லணும். அப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இன்னொரு கேள்வி வருது பாருங்க. இப்போ வந்திருக்க கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டங்களுடைய பெயர் பட்டியல் இருக்கா? கரூரில் இத்தனை பேர் கூடியிருக்காங்க, 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த 10,000 பேரோட பெயர் பட்டியல் உங்கள்கிட்ட இருக்கா? பெயர் பட்டியல் இப்போ மற்ற கட்சியில் கேட்டால் சொல்லுவாங்க, கிளை வாரியாக அந்த கிளை வார்டு உறுப்பினர், கிளை செயலாளர் ஒரு 50 பேரை கூட்டு வரார், வார்டு வாரியாக கூட்டு வரார், பகுதி வாரியாக கூட்டு வரார், மாவட்ட செயலாளர் வரைய கூட்டு வரார் அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கும், பட்டியல் இருக்கும். உங்கள் கட்சிக்கு மட்டும் அந்த ஸ்ட்ரக்சரே இருக்காதா? நான் ஏன் இதை கேட்குறேன்னா, இந்த பாஜக கட்சிக்காரங்க கிரியேட் பண்ண ஒரு ஆப் தானே வச்சுருக்கீங்க, மை டிவிக்கேன்னு. அந்த ஆப்பில் 2.5 கோடி சேர்ந்துட்டான், 1.5 கோடி சேர்ந்துட்டான், அதில் ப்ரூஃப் எல்லாம் ஆட் பண்ணி தானே இது பண்ணுறீங்க. அப்போ ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது இந்த மாதிரி உறுப்பினர்கள் இந்தந்த நபர்கள் இந்தந்த ஏரியாவிலேருந்து இந்த மணிக்கு வராங்க அப்படின்ற ஒரு டேட்டா உங்கள்கிட்ட இருக்கா? அதை வெளியிடுங்க. அந்த டேட்டா இல்லாமல் இஷ்டத்துக்கு வா இஷ்டத்துக்கு போனால் ஆதவர் என்ன சொல்கிறாரு, குண்டர்கள் உள்ளே நுழைஞ்சிட்டாங்களாம். குண்டர்கள் உள்ளே நுழைஞ்சனால தான் இந்த கலவரமா? உங்கள்கிட்ட டேட்டா இருக்கா? அப்போ அந்த வருது. அடுத்து மாவட்ட செயலாளர் திடீர் தலைமறைவு. எதுக்கு தலைமறைவாகணும்? எந்த தவறும் செய்யலை. அப்போ அவருக்கு ஏதோ குற்ற உணர்ச்சி இருக்கு, ஆஹா ஏதோ செஞ்சிருவாங்கடான்ற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு, எதுக்கு தலைமறைவாகணுன்ற ஒரு கேள்வி வருது. அடுத்து ஆதவர்ஜுனா 2 நாள் கழிச்சு இரங்கல் செய்தி வெளியிடுறாரு. மனசாட்சியே இல்லையா? அது மட்டும் இல்லாமல் சிபிஐக்கு வழக்க மாற்றணும். சிபிஐக்கே மாற்றணும், அதுதான் பி டீம் ஆச்சே, பாஜகவோட கீழே இருக்கிறதாச்சே. திமுக அஜித்குமார் வழக்கில் சிபிஐக்கு கொடுத்தப்போ நீங்கள் தானே சிபிஐக்கு கொடுத்துட்டாங்கோ அப்படின்னு போராட்டத்தில் பேசுனீங்க. அவங்க பி டீம் கள்ள உறவில் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தானே பேசுனீங்க. இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க என்ன காரணம் அது? இன்னொன்று கேட்குறேன். விஜய் சரி, இந்த 40 பேர் 39 பேர் அன்றைய தேதிப்படி தொடர்ச்சியாக இறந்துட்டே இருக்கிறாங்க. விஜய் என்ன செஞ்சுருக்கணும்? அவர் போக முடியாது. உண்மையிலேயே யதார்த்தமாகவே நம்ம பேசுவோம், அவரால் போக முடியாது. உண்மையிலேயே அவர் ஒரு பெரிய செலிபிரிட்டி, ஒரு பெரிய ஃபேம். ஆதவர்ஜுனாவால் போக முடியாது, ராஜ்மோகனால் போக முடியாது, புஷி ஆனந்தால் போக முடியாது. ஓகே, கட்சி நிர்வாகிகள் போகலாம்ல, கட்சி நிர்வாகிகள் துண்டு போட்ட மாவட்ட நிர்வாகிகள் போகலாம்ல. விஜய் அப்போவே அனௌன்ஸ் பண்ணலாம்ல, தம்பி நம்ம கட்சிக்காரங்கப்பா என்ன பார்க்க வந்தவங்க நீங்கள் செத்து கிடக்குறாங்கப்பா, அந்த குடும்பத்தில் ஒருவராக போய் இருங்கப்பா, அந்த குடும்பத்துக்கு என்ன உதவி வேணாலும் போய் செய்யுங்கப்பா. நான் கோடி கணக்கில் சம்பாரிச்சிருக்கேன், கோடியை விட்டு வந்திருக்கேன், சுறாவில் 150 கோடியை லவட்டிருக்கேன், அந்த கோடியெல்லாம் இங்கே செலவு பண்ண காத்திருக்கேன், வா நீ போங்கடா, கட்சி தொண்டர்களா போங்கடா, விர்ச்சுவல் வாரியர்ஸ் இறங்குங்க அப்படின்னு இறக்கியிருக்கலாம்ல. அப்படின்னு ஒரு துண்டு போட்ட கட்சிக்காரனை ஆஸ்பத்திரியில் காணோம்.
ஒரு துண்டு போட்ட என்ன காரணம்னா வந்தவெல்லாம் விஜயை பார்க்கணும், நடிகனை பார்க்கணும், அவ்வளவுதான், கூத்தாடியை பார்க்கணும். வந்தான் பார்த்தான், ஓகே என்னடா செத்துட்டியா போடா மயிறு அப்படின்னு போயிட்டே இருக்கணும். அதான் அவனுக்கு வேலை, அதான் அவங்க வேலை. மற்றபடி யாருக்கும் அந்த சமூக அக்கறையில, அதாவது 2016 வந்த வெள்ளத்துல தமிழ்நாட்டில் இருந்த இளைஞர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த ரெஸ்கியூ ஃபோர்ஸுக்கு பத்தலை, ஆளுங்க பத்தலை, தன்னார்வலர்களா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் முன்னின்னு தன்னால முடிஞ்ச எல்லா உதவியும் செஞ்சான். இவ்வளவு தூரம் தண்ணியில இறங்கினான், சாப்பாடை போட்டான், பிரெட்டை கொடுத்தான், போட்ல இறங்கினா, வயசானவங்களை தூக்குனா, உதவி செஞ்சான், என்னென்னமோ பண்ணாங்க. அப்படி ஒரு மூர்க்கமான ஒரு கூட்டத்தை இந்த விஜய் எப்படி மாத்தி வச்சிருக்காரு? இந்த விஜய் எப்படி மாத்தி வச்சிருக்காரு? ஒரு மனிதாபிமானமா தான் கூட்டத்துல வந்த ஒருத்தன் செத்து கிடக்குறான், அவனை ஆஸ்பத்திரி கூட்டு போய் அவன் கூட நிக்கிறதுக்கு ஒரு கட்சிக்காரன் கூட இல்லை. கேட்டா நாங்க 10 லட்சம் திரட்டிட்டோம், 20 லட்சம் திரட்டிட்டோம். என்ன என்ன இதுக்கு பதில் சொல்லுங்க. அதே மாதிரி கேட்ட இடத்த கொடுத்தா இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது. கேட்ட இடத்துல நாங்க வந்து பண்ணியிருப்போம், எங்களுக்கு வந்து லைட் ஹவுஸ் ரவுண்டானா கொடுத்துருக்கணும், இல்லைன்னா இன்னொரு இடம் அந்த ஏதோ ஒரு இதுல கொடுத்துருக்கணும், மார்க்கெட்ல கொடுத்துருக்கணும்ன்றாங்க. நீங்க கேட்ட இடத்த கொடுத்தா என்ன, உங்களுக்கு ஒரு பெரிய விசாலமான ஒரு ஏரியாவை கொடுத்துட்டா நீங்க வந்து ஒழுக்கமா நடத்திடுவீங்களா? காவல்துறை ஒழுங்கு இல்லை, காவல்துறை எந்த கட்சிக்குமே அனுமதி கொடுக்காது. காவல்துறை அது வேற, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணலை. காவல்துறை இப்படி தான் நடந்துக்கும், மூர்க்கமாக தான் நடந்துக்கும், இப்படி தான் பண்ணும், இதெல்லாம் பண்ணும். யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அடிப்பணியாது. ஆளுங்கட்சிக்கு அடிப்பணின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்களுக்கு அடிப்பணியாதுன்னு வச்சுக்கலாம். முதல்ல சுய விமர்சனமா நீங்கள் ஏற்றுக்கோங்க. நீங்கள் ஒழுக்கமாக ஒரு கூட்டத்தை நடத்திருக்கீங்களா? உங்களுக்கு 450 ஏக்கரில் ஒரு மாநாடு நடத்துறீங்க. அந்த மாநாடுல எத்தனை பேர் செத்தான்? அந்த மாநாட்டில் எத்தனை பேர் செத்தான்? ஏங்க, அந்த மாநாட்டில் செத்த ஒரு குடும்பத்திலிருந்து ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் இதே கட்சியில நடக்கிற அந்த மரணங்களை பார்த்து அப்படியே என்னடா இது, இந்த கட்சி இப்படியான கட்சியா அப்படின்னு ஒரு சொல்றாரு அவர். இது கொஞ்சம் மாநாடு நடந்த இடம் பரவலான இடம், அது எங்க எப்படி வேணாலும் தப்பிச்சு போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் போகலாம். அதுலேயுமே இவங்க கிரீஸை தடவுறது, மேலே ஏறக்கூடாதுங்கிறது, கிடைச்ச இடத்துலலாம் ஏற விடுறது. எவன் சொன்னாலும் கேட்கலன்னா எவனுக்குமே அங்கே மரியாதை இல்லைடா, கட்சியை கலைச்சிட்டு போங்கடான்னு அர்த்தம். எவனுக்கும் மரியாதை இல்லை. நீ இறங்கு, கீழே இறங்குனா இறங்கல, அப்படின்னு உங்களுக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தம். இதுதான் இந்த கட்சியினுடைய நிலை, இதுதான் இந்த கட்சியினோட நிலை. அதாவது இந்த கேள்விகளுக்கு நான் ஒரு வைத்தறிச்சல்ல, நான் ஒரு ஊப்பியாவே கேட்கறேன்னு வச்சுக்கோங்க, இல்லை திமுக காரனே கேட்கறேன், இல்லை கம்யூனிஸ்டா கேட்கறேன், விசிகாவே கேட்கறேன், ஏதோ ஒரு ஆளா கேட்கறேன், ஒரு கொத்தடிமையே கேட்கறேன், பதில சொல்றா, பதில சொல்லு. கீழே வந்து நீ உனக்கெல்லாம் சொல்ல முடியாதுன்னு, ஏன்னா பதில் தெரியாது அவனுக்கு, ஏன்னா பதில் தெரியாது. ஏன் விஜய் ஏன் பதுங்கி இருக்கிறார்? பர்மிஷனுக்காக பதுங்கி இருக்கிறாரே. அப்ப வீட்டுல இருந்து ஒரு வீடியோ போட சொல்லு, 20 லட்சத்தை 20 லட்சம் ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறீங்க, வெக்கமா இல்ல? 20 லட்சத்தை கொடுக்குறீங்க, வெக்கமா இல்ல? உயிரை கொடுத்ததுக்கு 20 லட்சமா கொடுப்பீங்க, வெக்கமா இல்லை? உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை? இப்படி பண்ற ஒரு அரசியலுக்கு எதுக்கு? அரசியல் ஆதாயம் தேடிக்கிட்டு இப்போ வரைக்கும் செத்த குடும்பத்துக்கு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸோட ஐடியில் ஒரு 10 ஐடி போயிருக்கேங்க. 10 ஐடி நான் வந்து 10, நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 30 ஐடி இருக்குமா, 30 ஐடி மேலேயே இருக்கும், மேலேயே இருக்கு. எல்லா ஐடியும் கீழே வரைக்கும் போயிருக்கேன். ஒரு ஐடியில் கூட இரங்கல் செய்தியே இல்லை. முழுக்க முழுக்க இவனுங்க நரேட்டிவ் செட் பண்ணுறானுங்க. ஸ்டாண்டு வித் விஜய், விஜய் பாவம் என்ன செய்வார்? அதில் ஒருத்தர் தான் போட்டான் பாருங்க ஒரு கமாண்ட், ஐயோ பாவம் மனுஷன் யாரும் உடஞ்சு போயிருப்பார், கிழிச்சு போயிருப்பார், உடஞ்சு போயிருப்பாராம். பா என்ன கிழிச்சிட்டாரு, தெரிச்சு ஓடி இருக்காரு. இன்னொருத்தன் கேட்குறான், செந்தில் பாலாஜி எப்படி அரை மணி நேரத்தில் மருத்துவமனைக்கு வந்தார், எப்படி வந்தாருன்னு என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நான் வேணா சொல்லட்டா? எப்படி வந்தாருன்னா, கரூரிலிருந்து எப்படி 1 மணி நேரத்தில் சென்னைக்கு விஜய் தப்பிச்சு போனாரோ அப்படி வந்தார். என்ன விமர்சனம் எந்த நேரத்தில் வைக்கணுன்ற அறிவு கூட இல்லை. போய் காப்பாத்துங்க, போயிட்டு அந்த மீதி இருக்கிற துடிச்சுக்கிட்டு இருக்கிற மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கிற அவங்களுக்காவது போய் துணை நில்லுங்க. இறந்த குடும்பத்திற்கு ஒட்டுமொத்த கல்வி செலவு இல்லை அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய கடன் எல்லாத்தையும் ஏற்றுக்கோங்க. அப்போவாவது நீங்கள் செஞ்ச பாவங்கள்லாம் கொஞ்சமாவது உங்களுக்கு நைட்டில் தூங்க வரும்போது ஒரு திருப்தி கிடைக்கும், அவ்வளவுதான், அதாவது கிடைக்கும்.